அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில காலங்களே இருக்கு. வருகின்ற மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026 பிறக்கிறது. இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்கள் மாற்றங்கள் நடைபெற இருப்பதால் அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய நன்மைகள் என்ன, என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2026 புத்தாண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருப்பதால் குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்திற்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் வரப்போகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு வருடத்தில் யோகமான பலன்கள் அதிக அளவு பெறப்போகிறார்கள். தனுஷ் ராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்குஸ்தானம் பலமடைய போகிறது. கொடுத்த வாக்குறுதியை குடும்பம், சமூகம் என எல்லா இடங்களிலுமே நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் பலர் உதவி பெற்று பயனடைவாங்க. பயணங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். பயணங்கால ஆதாயம் ஏற்படக்கூடியதாகும். சுபகாரிய தடைகள் விலகி சுப செலவுகள் ஏற்படலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு இரண்டிலுமே நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடியதாகும். உத்தியோகத்தில் பதிவு உயர்வு, சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. மனதுக்கு பிடித்தமான வண்டி வாகனங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் அமோகமான ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்களில் விலகி அடுத்தடுத்த நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய வருகை இருக்கும். இந்த காலகட்டத்தில் மன சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகும். உறவினர்களால், நண்பர்கள் வருகையால் உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. பரிகாரமாக நீங்கள் குடும்பத்தில் அந்நியர்களின் தலையீடு, பிற குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு, தைராய்டு பிரச்சனை இருப்போர் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் சிவனுடைய மந்திரங்களை உச்சரிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கார். இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகிறது. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகிறார். சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சியாவதால் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதனால் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பாங்க. இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தாருக்கு அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகலமாக இருக்கலாம். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று வருவீங்க. கௌரவ பட்டம், பதவி ஆகியவை தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்திற்காக நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை இணையதளத்தில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக இருக்குது. விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் அசாய்ந்த வளர்ச்சி ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகளுடைய சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் இருக்காது. அன்னையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படும். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேறக்கூடியதாகும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை நீங்கள் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய பாராட்ட பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் உங்களுக்கு விலகி செல்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பெண்ணும் மரியாதையும் பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதிகளுடன் ஒற்றுமை ஏற்படக்கூடியதாக ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. நினைத்தபடி பண வரவுகளை நீங்கள் பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெருக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமண வயது வந்தும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். தேவையற்ற நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலுமே அதிக லாபம் உங்களுக்கு ஏற்படலாம். அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடக்கூடிய கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் இந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. மதிப்பு கௌரவம் உயரக்கூடியதாகும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகும். அதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் மேன்மையாக இருக்கும், சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அனைத்துமே நல்லபடியாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் சற்று மிதமாக இருக்கக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் நீங்கள் இறங்க ஏற்றமான ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகுவதாலும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலை உயர்வு, சம்பள மாற்றம் கிடைக்கக்கூடியதாகும். புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழில்நுட்ப முதலீடுகளில் உங்களுக்கு திட்டமிட்டு இறங்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வெகுமதியை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் சற்று எச்சரிக்கையாக புதிய முதலீடுகளை செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 8ல் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் வந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம். பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான பண வரவு அதிகரிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக நிலைகளில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. ராசியின் 3வது வீட்டில் ராகு பயிற்சிப்பார். இதன் விளைவாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல ஒரு நேரமாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவும் குடும்பத்தில் உறவினர்கள் நீங்கள் சிறப்பாக கவனித்து கொள்ளக்கூடியதாகும். குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.